ஹாய். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ இதை பற்றி பேச போகிறோம். இதை பற்றி என்ன பேச போகிறோம் உங்களுக்கே தெரியும். ஆஸ் யூஷுவல் என்னோட சோக ஸ்டோரி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். அதாவது என்னோட ஆடிஷனில் நடந்த சோகமான ஸ்டோரி. எஸ், நானும் வந்துட்டு பிக் பாஸ் த காமன் மேன் ஷோக்கு செலக்ட் ஆகியிருந்தேன். இப்போ செலக்ட் ஆகலை, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் நானும் வந்துட்டு பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோக்கு செலக்ட் ஆகியிருந்தேன். ரொம்ப ஹை ஹோப்ஸில், ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸில், ரொம்ப ஆர்வத்தில், அதிக ஆசையில் வந்துட்டு போய் நான் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து சொல்லும்போது ஐ திங்க் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. மேபி பார்க்காதவங்களுக்காக நான் ஒரு ஸ்டார்டிங் மட்டும் சொல்கிறேன். நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம விஜய் டிவியோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, பிக் பாஸில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னா நீங்கள் எதுக்கு கலந்து கொள்ளணும், அல்லது வந்துட்டு உங்களோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஒரு 2 minutes வீடியோ அனுப்புங்கன்ட்டு. ஸோ நான் யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி 5th சீசன் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வீடியோ இருந்தது. ஸோ ஐ மீன் இப்படி ஒரு இதுக்கு முன்னாடி 5th சீசன் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. காமன் மேன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ அனுப்ப சொன்னாங்க. அப்போல்லாம் நான் ப்ராப்பர் லொக்கேஷனுக்கு போய் நல்லா ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணி சூப்பராக வீடியோ எடுத்து அனுப்பினேன். அது வீடியோவே செலக்ட் ஆகலை. அதனால 10th சீசன் எப்படியும் நம்ம ரொம்ப டஃப் காம்படிஷன் இருக்க போது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எக்கச்சக்க பேர் அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இதில் செலக்டே ஆக மாட்டோன்ட்டு 0 ஹோப்ஸில் நான் வந்துட்டு சும்மா ரேண்டமாக இப்போ எப்படி வீடியோ பண்ணுறனோ இதை விட மோசமாக ஒரு டிஷர்ட்டில் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து நான் அனுப்பினேன். ஸோ அந்த வீடியோ ஐ டோன்ட் நோ 15 lakhs பீப்புள் அப்ளை பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வீடியோ சென்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த 15 lakh பீப்புளில் அரௌண்ட் 500 மேபி 250 செலக்ட் பண்ணியிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த 250 500 ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த நம்பர்ஸ். அந்த 250ல் ஐ வாஸ் த ஒன். ஸோ செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூக்கு ஐ காட் செலக்டட். எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் 0 ஹோப்ஸில் அனுப்பின ஒரு வீடியோக்கு ஓகே பாசிட்டிவாக இருக்குது, ஓகே செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணுவோன்ட்டு இதே இடத்துல உட்காந்து என்னோட செகண்ட் ரவுண்ட் வீடியோ காலில் ஜூமில் வந்துட்டு ஜூம் லிங்க் அனுப்பியிருந்தாங்க. மேபி அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் கீழே ஆட் பண்ணுறேன். ஸோ ஜூமில் வந்துட்டு வீடியோ காலில் வந்துட்டு ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. என்னோட பர்சனல் கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க. நீங்கள் எதில் கோவப்படுவீங்க, எதில் அழுவீங்க, அல்லது வந்துட்டு நீங்கள் எதுக்காக பிக் பாஸில் வரணும், பிக் பாஸில் வந்தால் எப்படி இருப்பீங்க, உங்களோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்னன்னு ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் மாதிரி ஒரு இன்டர்வியூ கொஷின்லாம் கேட்டாங்க. நானும் கேஷுவலாக ஆன்சர் பண்ணேன். ஸோ வந்துட்டு பெருசாலாம் எதுவுமே சொல்லலை. எதுக்கு பிக் பாஸில் கலந்துக்கணும் போது என்னோட பர்சனல் ஆன்சர்ஸ்லாம் கொடுத்தேன். ஸோ அப்போது 0 ஹோப்ஸ். ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், அரௌண்ட் 500 பீப்புள் இருக்கும்போது அதில் நான் மட்டும்தான் செலக்ட் ஆவேன், என்கிட்ட வந்துட்டு யூனிக்காக ஏதாவது இருக்குன்ட்டு எனக்கு பெருசாக தெரியல. நம்ம வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போடுறதோடு சரி, நம்ம வந்து பெரிய இவன்ங்கிற எண்ணத்தினால இதை நம்ம பண்ணலை. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளும் அந்த ஒரு 0 ஹோப்ஸில் இருந்துட்டேன். பட் ஃபார்ச்சுனேட்லி அந்த ரவுண்டும் செலக்டட். ஸோ நான் எதிரே பார்க்காத 2 ரவுண்டு செலக்ட் ஆகிட்டு. அண்ட் திங்க் அபவுட் த டஃப் காம்படிஷன். ஒவ்வொருத்தரும் கேமராவில் வீடியோ எடுத்திருப்பாங்க, ஃபுல் ப்ராப்பர் மேக்கப், ஃபுல் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணியிருப்பாங்க. நான் கேஷுவலாக இதே இடத்துல இப்போ எப்படி உட்காந்துருக்கணும் இதே மாதிரி தான். இப்போ கூட நான் ஷர்ட் போட்டிருக்கேன், கீழே ட்ரௌசர் தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ கூட நான் மேலே ஷர்ட் போட்டிருக்கேன், கீழே ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நார்மலாக தான் நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் வித் 0 ஹோப்ஸ். சீரியஸ்லி 0 ஹோப்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் ஓகே, தேர்ட் ரவுண்டு சென்னைக்கு வரணும். 3 days நீங்கள் வரணும். 3 daysக்கு வந்துட்டு நீங்கள் தான் ஃபுட்டு பார்த்துக்கணும், நீங்கள் தான் அக்கமடேஷன் பார்த்துக்கணும். ஐ மீன் ஃபுட்டு மட்டும் அவங்க சொல்லலை, நீங்கள் தான் 3 days நீங்கள் தான் அக்கமடேஷன் பார்த்துக்கணும், நீங்கள் தான் ட்ராவல்ஸ் பார்த்துக்கணும். பட் நாங்கள் வந்துட்டு ஃபுட்டு மட்டும் கொடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 3 days மார்னிங் 7 o'clock ஷார்ப்பாக வரணும், லேட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நானும் வந்துட்டு நாளைக்கு எனக்கு ஐ மீன் நாளைக்கு போகணுன்னா எனக்கு நேற்று சொல்கிறாங்க, அதாவது 2 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ எம் ஃப்ரம் திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு போகணுன்னா நான் இன்னைக்கு ஈவினிங் நான் திடீர்னு டிக்கெட் புக் பண்ணி போக முடியாது. அண்ட் நான் மறுநாள் ஃபுல்லாக எங்கே போய் தங்குறது? அதனால் நான் ஒரு ஃப்ரைடே கிளம்பி, ஒரு ஃப்ரைடேவா தேர்ஸ்டே ஃப்ரைடே நைட்டு கிளம்பி போகிறேன். ஏர்லி மார்னிங் 4 o'clock தாம்பரமில் இறங்கி அங்கேருந்து என் ஃப்ரெண்டு மூலியமாக இவிபி ஃபிலிம் சிட்டி பக்கத்தில் ஒரு லாட்ஜில் ரூம் புக் பண்ணி நானும் மார்னிங் 7 o'clock ஷார்ப்பாக போய் நிற்கிறேன். எனக்கு காத்திருந்த ஷாக் என்னன்னா, ஒரு 100 பேர் அங்கே இருக்கிறாங்க. ஸோ ஐ வாஸ் லைக், எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை என்னென்னா, நீங்கள் பிக் பாஸ் காமன் ஷோக்கே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க, நான் நினச்சிட்டேன். பட் உண்மை என்னென்னா, நீங்கள் ஆடிஷனுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி 0 ஹோப்ஸ் தான். ஸோ பெரிய ஹோப்ஸே கிடையாது. இந்த வாட்டி தேர்ட் ரவுண்ட் நம்ம என்னமோ அட்டன் பண்ணுவோம். பயங்கரமாக தூக்கம் வருது, தலை வலிக்குது, சாப்பிடலை, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. பட் ஃபார்ச்சுனேட்லி நடந்த விஷயம் என்னென்னா, இந்த மொமெண்ட் ஒவ்வொருத்தராக நேம் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 பேரை கூப்பிட்டாங்க. செகண்ட் பேட்சில் நான் இருந்தேன். ஸோ செகண்ட் 15ல் ஒரு 3வது பேர் என் பேர் வந்துருச்சு. ஸோ என் பேட்சில் ஃபஸ்ட்டு 15 போனதுக்கு பிறகு 16th நம்பர் யார் தெரியுமா? இப்போ கரண்ட் கண்டஸ்டண்ட்டாக இருக்கிற முனியம்மாள். ஸோ அவங்க என் பக்கத்தில் தான் இருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். ஸோ அந்த அவங்க இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இருந்தேன். 3வது பேரே நான் தான். ஸோ செகண்ட் பேட்சில் நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போன உடனே ஃபோனில் இருந்து, பிரேஸ்லெட்ஸில் இருந்து, வாட்சில் இருந்து எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க. என் கையில் வந்துட்டு ஐ மீன் லைக் ஒன்றுமே கிடையாது.
எஸ் 0. ஒரு பென் கூட கிடையாது. எதுவும் என் கையில எதுவுமே கிடையாது. நம்ம வந்துட்டு நம்ம போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட போற மாரி தான் இருந்தது. வாட்ச் மொதற்கொண்டு கழட்டிட்டாங்க. பட் அந்த கஷ்டத்துலயும் அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஆடிஷனுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போங்கன்னு நல்ல ஒரு சாப்பாடு போட்டாங்க. ஆவரேஜா இருந்தது. பட் அந்த நேரத்துக்கு ரொம்ப அவசியமா இருந்தது. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு போய் ஆடிஷன்ல போய் உட்காந்துருந்தோம். அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கா ஒரு ஐடி கார்டு மாரி குடுத்தாங்க. ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னாங்க. அந்த ஃபார்ம்லயும் வந்துட்டு நீங்க எதுக்கு பிக் பாஸ்ல கலந்துக்கணும் அப்படிங்கிற மாரி கொஸ்டின் இருந்தது. நம்ம அட்ரஸ், நேம், மெயில் ஐடி எல்லாமே அவங்க கேட்டிருந்தாங்க. எல்லாமே குடுத்தோம். குடுத்த உடனே ஒரு பச்சை கலர்ல வந்துட்டு ஒரு ஐடி கார்டு குடுத்தாங்க. அந்த ஐடி கார்ட வந்துட்டு இந்த மாடுக்கு கயிறு கட்டின மாரி போட்டுட்டு உட்காந்துட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே 100 கண்டஸ்டன்ட்டுக்கும் குடுத்தாங்க. 100 கண்டஸ்டன்ட்டும் உட்கார்ந்திருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 15 பேர் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேட்ச் போனாங்க. குரூப் டிஸ்கஷன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சம்திங் இஸ் கோயிங் டு பி குரூப் டிஸ்கஷன் இருக்கு. ஒரு டாபிக் குடுக்க போறாங்க. பண்ணலாம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலா நம்ம வந்து ஐடில ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பல இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்கலி ஐ நோ ஹவ் டு பிஹேவ் இன் குரூப் டிஸ்கஷன். ஸோ அந்த ஐடியால நம்ம உட்கார்ந்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் 15 உள்ள போனாங்க. இவங்க எப்படி வெளிய போனாங்கன்னே தெரியாது. செகண்ட் 15 வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மீன்வைல் என்ன நடந்துச்சுன்னா, எல்லாருமே வீடியோ ஷூட் பண்ணாங்க. ஐ மீன் ஒரு கேமரா டீமே வந்துட்டு ஒரு எல்லாரையும் வந்துட்டு உங்க உங்க யூனிக்கான விஷயங்கள் பண்ணுங்கன்னாங்க. ஐ வாஸ் லைக் என்னோட யூனிக்கான விஷயம் என்னது? எனக்கு தெரியலையே. பிகாஸ் ஐ வாஸ் குட் இன் அக்கடமிக்ஸ் நாட் நோ நம்ம ரீல்ஸ் பண்றோம், பாட்டு படிக்கிறோம், அல்லது வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பேசி போடுறோமே தவிர, இதை தவிர நம்ம என்ன பண்றோம்னு சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ. எனக்கு வந்துட்டு இந்த ஐடியா இல்லை. இப்போ நான் திடீர்னு ஒரு ஆடிஷன்ல என்னதாவது பண்ணுங்கன்னு சொன்னா, திஸ் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் ஆடிஷன் ஃபார் விஜய் டிவி. ஸோ எனக்கு ஐ ஹேவ் ஜீரோ திங் நோ வாட் டு டூ எனக்கு தெரியல. ஸோ நான் ஐ வாஸ் குவைட். பட் என் பக்கத்துல இருந்தாங்கல்ல ஒரு கண்டஸ்டன்ட் முனியம்மாள், அவங்க குடுத்தாங்க பார்க்கணும் ஒரு ஸ்பீச். வாவ்! ஸோ தட் மொமெண்ட் ஐ ரியலைஸ்ட் ஷி இஸ் கோயிங் டு பி த கண்டஸ்டன்ட். இப்போ நான் சொன்னா எல்லாரும் அவங்க வந்ததுக்கு பிறகு நான் சொல்றேன்னு நினைப்பீங்க. பட் தட் இஸ் நாட் த ட்ரூத். நீங்களே அவங்க வந்த பிறகு வேற கேட்டு பாருங்க. இப்படி உங்க ஆடிஷன்லயே அவங்க சொன்னாங்களான்னு கேட்டு பாருங்க. மேபி அவங்க ஞாபகம் வச்சிருந்தா சொல்லட்டும். பிகாஸ் ஐ வாஸ் வெரி ஷுர். அண்ட் அவங்க வந்துட்டு இந்த இதுக்கு முந்தின சீசன்ல தாமரை அவங்கலாம் இருந்தாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவர்ல இருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் ஷுர். பட் நெக்ஸ்ட் 15 வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டு போறாங்க. எங்க ஒருத்தர் ஆடுறாங்க, ஒருத்தர் பாடுறாங்க, ஒருத்தர் வந்துட்டு ட்வின்ஸா உட்காந்துருக்காங்க, இன்னொருத்தங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்றாங்க, ரொம்ப மாடல் மாதிரி இருக்கிறாங்க, செம மேக்கப்ல ஃபுல் பிரிம் அண்ட் ப்ராப்பரா இருக்காங்க. நான் வந்துட்டு தூக்கம் வருது, வயிறு பசிக்கு இந்த ரேஞ்சில் நான் உட்காந்துருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஐ வாஸ் ஜீரோ ஹோப், ஜீரோ கான்ஃபிடென்ஸ். பயங்கரமாக தூக்கம் வருது. என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியல. ஸோ ஐ வாஸ் வெரி டயர்ட் டூ. ஸோ என்ன பண்ணுறது, வந்துட்டோம். வந்ததுக்கு ஒரு ஒரு இது இவிபி செட்டு, தமிழ் பிக் பாஸோட செட்டு, மலையாளம் பிக் பாஸ் செட்டெல்லாம் வெளியே இருந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த அளவுக்கு இவிபிக்குள்ளே வந்திருக்கோமே, இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீரோ ஹோப்ஸில் தான் நான் சீரியஸ்லி ஒரு குரூப் டிஸ்கஷனுக்குள்ளே போனேன். ஸோ குரூப் டிஸ்கஷன் உள்ளே போகும்போதுல பார்த்தா ஒரு 15 கண்டஸ்டன்ஸ் நாங்கள் போகிறோம். பட் எங்களுக்கு முன்னாடி ஒரு 8, 9 பேர் உட்காந்துருக்காங்க. அதில் தமிழ் தெரிஞ்சவங்க பாதி, தமிழ் தெரியாதவங்க பாதி, எல்லாரும் நம்மளை வந்துட்டு அப்படி கடிக்கிறதுக்கு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்காங்க. எனக்கு உள்ளுக்குள்ளே தெரியுது நான் வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகிட்டே இருக்கு. ஆல்ரெடி ஜீரோ கான்ஃபிடன்ஸ், இப்போ மைனஸ்ல போகுது. பட் ஐ எம் ஷுர் இந்த ஒரு ரவுண்ட்ல நான் கிளியர் பண்ணேன்னா மேபி தேர் இஸ் அ ஹோப், தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் மீ டு பிகம் அ கண்டஸ்டன்ட். ஸோ பிகம் அ செலிபிரிட்டி. எனிதிங் மே ஹேப்பன். லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்குங்கிற ஒரு ஆசையில் நோ. இப்போ வந்துட்டு ஐ ஹாவ் டு பி பிரேவ், ஐ ஹாவ் டு பி கான்ஃபிடென்ட். இல்லாத கான்ஃபிடன்ஸை தோண்டி எடுத்துட்டு பேசணும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ தான் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. எங்களுக்கு கொடுத்த டாபிக் என்னன்னா, குரூப் டிஸ்கஷனுக்கு குக் பண்ணுறதுல யார் பெஸ்ட்டு, ஆண்களா பெண்களான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் குரூப் டிஸ்கஷனில் வந்துட்டு பேசுறது மட்டும் இல்லாமல் இனிஷியேட் பண்ணுறது, அந்த நேவிகேட் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ ஸ்டார்டட் இட். ஸோ மைக்கை எடுத்துட்டேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை தூக்கி போட்டுட்டேன். ஸோ அங்கே வந்துட்டு என்னோட ஒர்க் முடிஞ்சிட்டுன்னு நினச்சி என்னோட பாயிண்ட்டை பேசினேன். அந்த ஃபர்ஸ்ட் நான் எடுத்து பேசினதால எனக்கு ஒரு ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் என்னன்னா, ஐ ஹேவ் த ஸ்பேஸ் டு டாக். எனக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் 2 சென்டென்ஸ் அல்லது 3 சென்டென்ஸ் பேச முடிஞ்சது. நான் பேசிட்டு இப்படி மைக்கை கொடுத்தது தான், ஓ மை காட், நான் ஒரு ரியல் பிக் பாஸ் நான் நிஜத்துல பார்த்தேங்க. 15 பேரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அடிச்சுக்கிட்டாங்க, லிட்ரலி அடிச்சுக்கிட்டாங்க. அதாவது கையால இல்லை, வெர்பலி அடிச்சுக்கிட்டாங்க. பயங்கர ஃபைட்டு. நான் நினைச்சேன் எல்லாருமே பயங்கர ஒரு ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்ல இருக்காங்க. இந்த சான்ஸை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த 15 பார்த்தீங்கன்னா வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க, வேற வேற ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்க. ஒருத்தர் பாடி பில்டர், ஒருத்தர் வந்துட்டு இது மிமிக்ரி பண்றவங்க, காமெடி பண்றவங்க, பொயட், அந்த மாதிரி ஆங்கர், ஆக்டர். என் பக்கத்துல ஒரு ஆக்டர் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வேற வேற ஃபீல்டில் இருக்காங்க. இதுல நம்ம தெரியவே போறது இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பிக் பாஸ்னா கண்டென்ட், பிக் பாஸ்னா ஃபைட், அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்போ நம்மளும் ஒரு ஃபைட்டை போட்டால் தானே முடியும்னு சொல்லிட்டு நானும் ஐ ஃபோர்ஸ்ஃபுல்லி இன்டெல்ஜ்ட் இன் தட்
ஃபைட். ஸோ என்ன பண்ணிட்டேன், நானும் வந்துட்டு பைக்கே இல்லாமல் கத்துன்னு கத்திட்டேன். எல்லாம் இந்த இது இப்படி என்னத்த பேசுனதுன்னு எனக்கு இப்போ கேட்டால் கூட நான் ஆண்களுக்கு ஃபேவர் பண்ணி பேசுனது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. அதை என்ன பேசுனதுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ ஏதோ சம்திங் பேசிட்டேன். பேசி முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சது நம்ம கண்டிப்பாக செலக்ட் ஆக போகிறது இல்லை. ஏன்னா இவ்வளோ கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஃபைட்ஃபுல்லாக, எல்லாருமே பிளேஃபுல்லாக, எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க. நம்ம இதில் தெரியுமான்னு தெரியலையேன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. என்னன்னா குரூப் டிஸ்கஷனில் இப்போ இது வரைக்கும் பேசினதுல இருந்து நீங்கள் வந்துட்டு யாரை வந்துட்டு நீங்கள் அவங்கள பற்றி ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும், மேபி ஒரு நாமினேஷனுக்கு ஒரு ரீசன் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும்னு சொல்லும்போது எல்லாருமே நெகட்டிவாக கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் மட்டும் 2 பேரை அப்ரிஷியேட் பண்ணேன், 2 பேரை நாமினேட் பண்ணுற மாதிரி பண்ணேன். ஸோ மேபி அது கிளிக் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. பட் அகெயின் எனக்கு ஜீரோ கான்ஃபிடன்ஸ். ஏன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணாங்க. இந்த முடியமால் அந்த அக்காலாம், ஓ மை காட், ஐ கான்ட் ஈவன் ஸ்டாப் ஹர். ஏன்னா அவங்க தான் 16th நம்பர், நான் 18th நம்பர். ஸோ நாங்கள் பக்கத்தில் தான் இருந்தோம். என் மைக்கு தான் அவங்க பிடிங்கி பேசுகிறாங்க. பயங்கர ஃபைட் பண்ணாங்க. என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியலை. ஸோ அவங்க முன்னாடி நம்ம நிற்கவே முடியாதுன்னு தெரியும். அண்ட் ஐ நோ த ஃபேக்ட் தட் பிக் பாஸுக்கு இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் தான் அவசியம். அவங்க அப்படி தான் நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நம்மளை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் டாப் 100ல இருந்த வரைக்கும் சந்தோஷம். 15 லட்சத்தில் டாப் 100 வந்து சந்தோஷம்ட்டு நான் மறுபடியும் ரூமுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்மளோட திங்ஸ் எல்லாம் கொடுத்து வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ரூமுக்கு வந்துட்டேன். முந்தின நாள் நைட்டு தூங்காததுக்கு நல்லா தூங்கி ஈவினிங்குள்ளே கால் வரும்னு சொன்னாங்க. நானும் எனக்கு நல்லா தூங்கியிருக்கலாம். ஆக்சுவலி முழிச்சிருக்கேன். நம்ம கால் வரும்னு நினச்சிட்டே இருக்கேன். கரெக்டாக 6:55க்கு பிக் பாஸ் அப்படின்னு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சொல்லுவாங்களோ, ஏன்னா அவங்க செலக்ட் ஆனாலும் ரிஜெக்ட் ஆனாலும் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓ மை காட், வாட் டு டூ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் having that I attended the call. So attend பண்ணா congratulations, you got selected for the next round. நாளைக்கு மத்தியானம் ஒரு 12 மணிக்கு வாங்கன்னாங்க. எனக்கு பயங்கர ஹாப்பி. நான் வந்துட்டு லிட்ரலி அந்த ரூம்ல நான் மட்டும்தான் இருந்தேன் லாட்ஜில். ஸோ எனக்கு யார்கிட்டையாவது சொல்லணும் போல இருக்கு. ஆனால் அவங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ வாய் முடிட்டு இருப்போம் அப்படிங்கிற ஃபீலிங்கில் இருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் 12 o'clock ஷார்ப்பாக வர சொல்லியிருந்தாங்க. ஷார்ப்பாக 12 o'clock போயிட்டோம். மறுபடியும் ஒரு பெரிய ஒரு 15-16 பேஜுக்குரிய ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்து இதை ரீட் பண்ணி சைன் பண்ணுங்கன்னாங்க. பட் ரீட் பண்ணுறதுக்கே டைம் கொடுக்கல. பட் சைன் பண்ண சொன்னாங்க. நான் அவங்களும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எனக்கு நான் பயங்கர பிக் பாஸ் ஃபேன். ஸோ நான் பிக் பாஸ்க்கு எப்படியாவது போயே தீரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், ரீடே பண்ணலை. 16 பேஜும் சைன் பண்ணி ஐ வாஸ் வெரி ரெடி. அண்ட் இதில் என்ன ஒரு பியூட்டினா, நேற்று வந்து 100 கண்டஸ்டன்ட் இருந்தாங்க, இன்னைக்கு 50 கண்டஸ்டன்ட் தான் இருக்காங்க. அதாவது எங்கள் பேட்சில் 15ல் ஒரு 8 or 7 தான் இருக்கிறாங்க. அண்ட் அந்த 8 இருந்தது கூட ஒருத்தவங்க வந்து எங்கள் கூட ட்வின்ஸாக இருந்தாங்க. ஸோ அதனால 8 கண்டஸ்டன்ஸ் என் பேட்சில் இருந்தாங்க. ஒவ்வொரு பேட்ச்லையும் 7, 6, 8 அந்த ரேஞ்சில் இருந்தாங்க. ஸோ டாப் 50 மட்டும்தான் இருந்தோம். ஸோ டாப் 50க்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு காம்படிஷன் டஃபாக தான் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஏதாவது குரூப் டாஸ்க் மாதிரி இருக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருமே அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு பிக் பாஸ் வீடு மாதிரியான ஒரு செட்டுக்குள்ளே கூட்டு போனாங்க. ஸோ வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் வாஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறாங்க. பட் எனக்கு தெரியும் அது வந்துட்டு மலையாள பிக் பாஸோட செட்டு. ஸோ மலையாள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கூட்டு போய் இதை டாஸ்க் வைக்க போகிறாங்க, குரூப் டாஸ்க் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே போய் எல்லாத்தையும் தனித்தனியாக கூப்பிட்டு பர்சனல் இன்டர்வியூ வச்சாங்க. ஸோ பர்சனல் இன்டர்வியூங்கும் போச்சுலேயே எனக்கு தெரியும், நான் வந்துட்டு எப்போவுமே ஒரு குரூப்பில் நான் நல்லா மிங்கிள் ஆகிறத விட தனியாக வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக நல்லா கம்ஃபர்டபுளாக என்னால் பேச முடியும்னு தோணுச்சு. ஸோ பர்சனல் இன்டர்வியூ கூப்பிடும்போது ஐ வாஸ் வெரி ஷுர், எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. இது வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் ஜீரோ கான்ஃபிடன்ஸ், நெகட்டிவ்ல இருந்ததுலாம் சொன்னேன். இப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்தது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக என்னோட நம்பருக்கு எனக்கு முன்னாடி முனியம்மாக்கா தான் போனாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்டர் கிருத்திகான்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் மைக் செட்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க போனாங்க. அதுக்கப்புறம் நான் போனேன். ஸோ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், நம்ம வந்து கண்டிப்பாக செலக்ட் ஆக போகிறோம், இந்த ரவுண்டை நம்மளுக்கு சாதகமாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போயிருந்தேன். ஸோ உள்ளே போயிருக்கும்போது அகைன் ஒரு 5 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதில் ஒரு ஜட்ஜ் யாருன்னா, நம்ம பிரியங்கா, ஆங்கர் பிரியங்கா இருக்காங்க, அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட். ஸோ அவங்க தான் ஒரு ஜட்ஜாக இருந்தாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசினாங்க. நம்மளை வந்துட்டு they will make sure that நீங்கள் கம்ஃபர்டபுளாக பதில் சொல்லுங்கள், உங்களோட பெஸ்ட்டை மட்டும் தான் நாங்கள் பார்க்கணுங்கிற மாதிரி கொஷின்ஸ். ஆனால் கம்ஃபர்டபுள் ஆகினாங்களே தவிர கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம யோசிக்காத ஆங்கிள்லாம் இருக்கும். நீங்கள் எப்போ அழுதிங்க, உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கண்ட சோதனை என்ன, ஒரு நம்ம டீச்சராக இருக்கிறதால ஒரு டீச்சிங் லைஃப்பில் என்ன இருக்குது, அது ஆன்லைன் டீச்சிங் எவ்வளோ யூஸ்ஃபுல். ஸோ அந்த மாதிரி, அதாவது பிக் பாஸ்க்கும் அதுவும் சம்மந்தமே இருக்காது, அந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டாங்க. விச் ஐ லைக் இட். ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட் மாதிரி ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு இது பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் ஓகே ஃபார் மீ. நான் வந்து ஆன்சர் பண்ணேன். அண்ட் ஐ வாஸ் வெரி ஷுர், வெரி கான்ஃபிடென்ட், நான் செலக்ட் ஆக போகிறேன். எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு என்னமோ ஐ ஃபீல்ட் லைக் இட் வாஸ் கம்மிங். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நான் வந்துட்டு அந்த இன்டர்வியூ முடித்தேன். ஒரு 20 மினிட்ஸ் நடந்திருக்குங்க. ஏன்னா என் கூட வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு 5 minutes 6 minutes தான் இருந்தது. பட் எனக்கு வந்து 23 minutes இருந்தது.
ஸோ ஐ வாஸ் லைக் நம்மளை செலக்ட் பண்ண தான் போகிறாங்க, அதனால தான் இவ்வளோ நேரம் கேட்டிருக்காங்கன்னு நான் நினச்சேன். பட் ஐ டோன்ட் நோ வாட் ஹாஸ் ஹேப்பன் அண்ட் வாட் ஹாஸ் ஹேப்பன் எனக்கு தெரியல. பட் வெளியே வந்து ஒரு இடத்துல உட்கார சொன்னாங்க. அப்போ தான் அந்த முனியம்மாக்கா எனக்கு முன்னாடி உட்காந்துருந்தாங்க. ஸோ ஐ ஹேட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் வித் ஹர். ஸோ அந்த டைம்லேயே நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆக போகிறீங்க. ஏன்னா அவங்களுக்கும் இன்டர்வியூ ரொம்ப நேரம் நடந்திருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு நான் எனக்கு முன்னாடியே அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போய் நான் போகிற சமயத்தில் தான் அவங்க வெளியே வராங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு அரௌண்ட் 20-25 மினிட்ஸ் இன்டர்வியூ நடந்திருக்கு. அவங்க இன்டர்வியூவில் பாடுனாங்களாம், காமெடி பண்ணாங்களாம், அவங்க கேட்டதுக்கெல்லாம் நான் ஸ்டாப்பாக பேசியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுனால ஐ வாஸ் வெரி ஷுவர் அவங்க வந்துட்டு செலக்ட் ஆக போகிறாங்கன்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சுது. பட் எனக்கும் தெரிஞ்சுது நானும் செலக்ட் ஆக போகிறேன்னு நான் நினச்சேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ ஈவினிங்குள்ளே கால் வரும்னு சொன்னாங்க. ஸோ அந்த டே ஃபுல்லாக நான் லாட்ஜில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லாட்ஜுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நைட்டு போகிற எனக்கு தெரிஞ்சுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போனோன்னா போய்க்கோங்க, வீட்டுக்கு போய்க்கோங்க, ஒரு வாரமாவது ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஐ வாஸ் லைக் ஓகே, அப்போ நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மறுநாள், அதாவது நான் ஃப்ரைடே கிளம்பி போனவேன்னா சாட்டர்டே சண்டே இருந்துட்டு மண்டேயும் என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு மண்டே நைட்டு தான் கிளம்பி நான் ஊருக்கு டியூஸ்டே தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ ஐ ஹாவ் ஸ்பெண்ட் அரௌண்ட் 3 days ஆஃப் மை லைஃப் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் நோ ரிக்ரெட்ஸ், இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதுக்கப்புறம் ஒரு 27th or 28th ஆஃப் ஜூலையில் வந்துட்டு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அகெயின் பிக் பாஸ் டீம்லேருந்து ஒரு கால் வருது. எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. செலக்ட் ஆக போகிறோன்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஐ காட் ரிஜெக்டட். ஸோ சேட். எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரில. அவ்வளோதான், ஊற்றிக்கிச்சு. எனக்கு வந்துட்டு எனக்கு அந்த இத்தனை லெவலில் செலக்ட் ஆனது சந்தோஷம் தான். டாப் 50ல் இருக்கிற வரைக்கும் இருந்தது சந்தோஷம் தான். பட் நம்ம செலக்ட் ஆகலைன்னு நினைக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு ஹர்ட்டிங் இருக்கும்ல. அதுவும் ஒரு 3 days வந்துட்டு பயங்கர ஒரு ட்ராமேட்டிக்காக இருந்தது. ரொம்ப ஒரு ஹை ப்ரெஷர்லேயே இருந்தது. நம்ம கூட இருக்கிற எல்லாரும் சேம் எனர்ஜி, சேம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், சேம் ஸ்பிரிட், எல்லாமே அப்படி தான் இருந்தாங்க. நார்மல் ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லை. ஸோ த இன்டர்வியூ ப்ராசஸ் வாஸ் வெரி சிம்பிள். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம ஐடியில் நம்மளோட காம்படிட்டிவ் வேர்ல்டில் நிறைய இதை விட கஷ்டமான இன்டர்வியூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால திஸ் இஸ் நாட் தட் மச் டிஃபிகல்ட். பட் ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருந்தது. நம்ம ஆயிடுவோமா, நம்ம லைஃபே மாறிடும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு சாதாரண அகாடமிக்ஸ் ஓரியன்டான ஒரு ஃபீல்டில் இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு மீடியா வெளிச்சம் விழுந்துரும், பெரிய செலிபிரிட்டி ஆகிடலாம், நம்ம இன்ஸ்டா பேஜில் நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போயிருக்கும்போது தட் வாஸ் பெட் ஹர்ட்டிங். பட் எனக்கு ஏன்னு கூட கேட்க தோணலை. ஏன்னா என் கூட ரிஜெக்ட் ஆன ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, அவங்க கேட்டாங்க ஏன் நான் செலக்ட் ஆகலைங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி அது அவங்களாம் கேட்டிருக்காங்க. பட் எனக்கு வந்துட்டு அவங்க சொன்ன ஒரு மொமெண்ட் ஐ வாஸ் ஆஃப். அண்ட் ஐ வாஸ் வெரி ஷுவர். ஏன்னா நான் வந்துட்டு எப்பவுமே ப்ரே பண்ணும்போது என்ன சொல்லுவேன்னா, கடவுளுக்கு சுத்தமாக இருந்தால் அது எனக்கு நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பேன். பட் அது அந்த ஒரு மொமெண்ட்டில் அந்த ஒரு விஷயம் கேள்விப்படும் போது ஐ வாஸ் பிட் ஆஃப். ஸோ அந்த ஒன் டே வாஸ் ஐ டோன்ட் நோ. அன்னைக்கு பார்த்து நான் ஜனநாயகன் படம் பார்த்தேன். ஸோ என்னால் ஜனநாயகன் ஹைப்பில் இருக்கவா அல்லது வந்துட்டு நம்ம பிக் பாஸில் செலக்ட் ஆகலைங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கவானே தெரியல. பட் ஐ காட் ரிஜெக்டட். பட் இப்போ பார்க்கும்போது நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு இந்த காமெண்ட்மெண்ட் ஷோ ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு பயங்கர வைத்தறிச்சலாக இருக்குது, கடுப்பாக இருக்குது, பொறாமையாக இருக்குது, வேற என்னது வாட் எவர் நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கோ அது எல்லாமே எனக்கு இருக்குது. பிகாஸ் பிக் பாஸ் இஸ் சம்திங் ஐம் அ ஹியூஜ் ஃபேன். ஐம் ஆல்வேஸ் ஈவன் நவ் இப்போ கூப்பிட்டா கூட நான் போயிடுவேன் பிக் பாஸ்க்கு. என்னோட வேலையெல்லாம் துருத்தி போட்டு பிக் பாஸ்க்கு போயிடுவேன். ஸோ அந்தளவுக்கு ஐ எம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் பிக் பாஸ். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி கையில் வந்து இப்படி தழுவி விழுந்திருக்கு. எனக்கு அடுத்த ரவுண்டில் போனவங்க எல்லாருமே டிவியில் வர போகிறாங்க. ஸோ மேபி இந்த காமன் மேன் ஷோவில் ஒரு டாப் 10லையாவது என்னை வச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. வாட் டு சே. ஸோ அவ்வளோதான், அந்த ஒரு பிக் பாஸ் இது முடிஞ்சிருச்சு. பட் இதோட நம்ம ஸ்டாப் ஆக போகிறது இல்லை. இன்னிலிருந்து நான் இது வந்துட்டு இதோட பல வீடியோ இப்படி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்னோட ப்ராமிஸை கண்டினியூ பண்ணல. பட் இந்த வாட்டி இந்த சீசனை கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். அதுவும் இன்ஸ்டாவில் ரிவ்யூ பண்ணுறோம், யூடியூப்ல கூட ரிவ்யூ பண்ணுறோம். ஷார்ட்ஸில், அதாவது நம்ம ஃபுல் லென்த் வீடியோவாக இல்லாமல் ஷார்ட்ஸில் நம்ம வந்துட்டு வீடியோ போட போகிறோம். ஸோ பிக் பாஸில் என்ன செலக்ட் பண்ணல. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கலாம், பிக் பாஸ் ஃபேன்ஸாக இருக்கலாம். நீங்களாம் என்னோட ரிவ்யூ பார்க்கணுன்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஸோ எந்த ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நானுமே கொஞ்ச நாள் தான் ஒரு நாள் 2 நாள் தான் கவலைப்பட்டேன். அதுக்கப்புறம் கவலைப்படலை. பிகாஸ் எது நம்மளுக்கு இல்லையோ அது நம்மளுக்கு இல்லை, எது நம்மளுக்கு இருக்கோ அது நம்மளுக்கு இருக்கு. இது வந்து நான் மொக்கையாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஐ ஹோப் இட் மேக்ஸ் சென்ஸ், right? So thanks for watching this video. All the best to all the contestants. Especially I'm rooting out for Muniyamaka because என்னோட பேட்ச்ல வந்ததுனால ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கு. லெட்ஸ் see எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம்.